போன முறை நாம் சந்தித்த சமயத்திலே இந்த கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய அறிமுகத்துக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டோம். ஆகையினால 8 வசனங்கள் தான் நாம பார்க்க முடிந்தது. இப்போ மீதமுள்ள வசனங்களை நாம பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உதவி செய்வார். என்னுடைய வால்யூம் சரியா சில இடங்களில் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படின்னா தயவுசெய்து நான் கேட்கறது எல்லாருக்கும் இப்போ ஜாஷ்வா சரியா இருக்கு. ஓகே. கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய அந்த முதல் நாளிலே நாம் கற்றுக்கொண்டதை ஒரு லேசா ஒரு பார்வையின் மூலம் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நிருபத்தினுடைய முக்கிய கருத்து கொலோசையிலே காணப்பட்ட ஒரு தவறான போதனை. அது பிற்காலத்திலே ஒரு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளிலே நாஸ்டிசிசம் என்று அறிவை, அதாவது ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், அது உங்களுடைய ரட்சிப்புக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு தவறான போதனையாக, அது ஒரு கள்ள போதனையாக வந்தது. அதற்கு முன்னதாக இது இந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே சின்ன ஒரு வடிவிலே ஒரு ஒரு சீட் போல, ஒரு விதை போல உண்டாக்கப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுல என்ன இருந்துச்சு என்றால் சடங்காச்சாரம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக வலியுறுத்தப்பட்டது. அதுபோல இதை தொடாதே, அதை செய்யாதே, இப்படிப்பட்ட ஒரு தள்ளிவிடக்கூடிய துறவரம் போன்ற ஒரு வாழ்க்கை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த விடுதலை, அது தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு போதனையும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டும் பவுல் அப்போஸ்தலர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அந்த காலத்திலே அவருக்கு எதிராக செயல்பட்ட யூத சமயத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவர்களுடைய போதனையோ, இல்லாவிட்டால் யூதர்களா இருந்தவர்களே இவருடைய போதனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படியாக செய்த சில காரியங்களோ ஆக இருக்க முடியும். ஆனால் இதோடு கூட வேறு சில காரியங்கள் இருந்ததை நாம் அந்த நிருபத்திலே பார்க்க முடியும். தேவதூதர்களுக்கான ஒரு வழிபாடு குறித்தும் அங்கு வலியுறுத்தப்பட்டது. அதுபோல ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுப்ரீமசி, அதாவது அவருடைய உச்ச உயர்நிலை, அவருடைய தனி மேன்மை, இது டைலூட்டடாக, அது முக்கியத்துவம் கொடுக்கப்படாததாக அங்கே போதிக்கப்பட்டது. இதை பவுல் மிக அழகாக எதிர்த்து சரியான போதனையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது இந்த நாட்களிலே, குறிப்பாக நம் நாட்டிலே உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு மிக அவசியம் என்பதையும் நாம் போன முறை நாம் பார்த்தோம். அது போல இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சீக்ரெட் அண்ட் ஸ்பெஷல் நாலேஜ், அதை குறித்த அது ரொம்ப அறிவு, அந்த அவசியம், அதாவது கிரைஸ்ட் பிளஸ், கிறிஸ்து இருக்கலாம் ஆனா இதுவும் அவசியம், இது ரொம்ப முக்கியம் என்பது போல அவர்கள் சொன்னார்கள். ஆகையினாலே இந்த மனித பிரகாரமான பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்களை பின்பற்றக்கூடிய போதனைகள் தலையெடுக்க தொடங்கிய ஒரு காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் அது உடனடியாக அவர் சிறையிலே இருந்தாலும் அதற்கு பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை சிறப்புப்படுத்தி அவர் பேசுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, நாம் இந்த அழகான 2 பாடல்களை பாடினோம், அது ரொம்ப முக்கியமான பாடல்கள். ஏன்னால் இந்த நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 13ஆம் 14ஆம் 15ஆம் வசனங்களிலே சிலுவையில் இயேசு எப்படி வெற்றி சிறந்தார், இந்த சிலுவை மரணம் அது எவ்வளவு முக்கியமானது, இயேசுவனுடைய போதனை, அவருடைய வாழ்க்கை, அதன் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மீட்பு, இதுக்கு சிலுவை மரணம், அவர் சிந்திய ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்று அதில் அவர் சொல்கிறார். பாருங்கள், கொலோசியர் 2:13 முதல், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்ற வெற்றி இங்கே முக்கியமாக பிரதானப்படுத்தப்பட்டு அவர் சொல்வதையும், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய வெற்றி, விடுதலை இவைகளையும் பவுல் அப்போஸ்தலன் மிகவும் பிரதானப்படுத்தி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 4 அதிகாரங்களிலே நாம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது, முதல் 2 அதிகாரமும் சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய தனித்தன்மை, உச்ச உயர்நிலை, அதை குறித்து பவுல் சொல்கிறார். 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே அதன் விளைவாக அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள்,
அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சப்மிஷன் டு கிரைஸ்ட், வாழ்க்கையிலே நடைமுறையிலே அவரை பின்பற்றுவதிலே அவர்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி அந்த புத்தகத்தை அவர் தொடங்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்துகிறார். தான் ஒரு அப்போஸ்தலன், ஆனால் தீமோத்தேயு தன்னுடைய சகோதரன், நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் இல்லை, நாங்கள் இதை எழுதுகிறோம் என்பது போல தீமோத்தேயுவையும் சேர்த்துக்கொண்டு அவர் எழுதுகிறதாக அவர் சொல்லுகிறார். 3 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது அதில் 3 கிறிஸ்தவ பண்புகளை அதிக பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கிறார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இவைகளை குறித்து அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன் என்றும் அவர் சொல்கிறார். இந்த சுவிசேஷம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, அது எப்படி பலன் கொடுக்கிறது, அதுல அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் உடன் விசுவாசியான எப்பாப்ரா என்பவரை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். இதோடு கூட நாம் போன சமயத்திலே முடித்தோம். இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்கலாம். அதிலே பவுலப்போஸ்தலன் செய்கிற ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர் சிறையில இருக்கிறார். இந்த மக்களை அவர் பார்த்ததே கிடையாது. எப்பாப்ராதான் அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்த ஒரு கரிசனை, அவர்களை குறித்த ஒரு பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய மற்ற நிருபங்களிலேயும் அவர் செய்திருக்கிற ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 19 வசனத்திலே எபேசிய விசுவாசிகளுக்காக அவர் செய்கிற ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலும் பவுலப்போஸ்தலன் பிலிப்பிய பட்டணத்தின் விசுவாசிகளுக்காக செய்த ஜெபத்தை குறித்து நாம் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே கொலோசியருக்காக அவர் செய்த அந்த பகுதியை வாசிக்கும் போது பன்மையிலே அவர் சொல்லியிருக்கிறார். 9ஆம் வசனத்தை பார்த்தால், ஜெபம் பண்ணுகிறோம், நான் மாத்திரமல்ல, நாங்கள் குழுவாக செய்கிறோம். ஒருவேளை அவர் வெளியிலே போய் மற்றவர்களோடு பழக முடியாத ஒரு சூழ்நிலையிலே, அவர் சிறையில இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் தன்னை பார்க்க வந்த மக்களோடு கூட சேர்ந்து உடன் விசுவாசிகளோடு அவர் ஜெபிக்க நேரத்தை எடுத்துக்கொண்டார். 11ஆம் வசனத்திலே வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். 13ஆம் வசனத்திலே ஸ்தோத்தரிக்கிறோம் என்று செய்கிறார். ஏன் இந்த ஜெபம்? ஏன் இவர் இப்படி இந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். இந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய தொடக்கம் இப்படி இருக்கிறது. இந்த சொல்லோடு கூட தொடங்கிறது. இதன் நிமித்தம், இதற்கு முன்னாலே சொல்லப்பட்டதை அவர் இணைத்து அவர் பேசுகிறார். எதன் நிமித்தம்? அவர் சில காரியங்களை கேள்விப்பட்டார். எப்பாப்ரா மூலம் கேள்விப்பட்டார். கொலோசிய பட்டணத்து விசுவாசிகளை குறித்து கேள்விப்பட்டார். அவருடைய விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டார். 3ஆம் வசனத்தை பார்க்கலானால் அதில் அவருடைய விசுவாசத்தை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் கேள்விப்பட்டார். அது என்ன காரியத்தை காட்டுகிறது? விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம். அதாவது இட் வாஸ் a ரெஸ்பான்ஸ் டு அப்வர்ட், ஹெவன்வர்ட். ஆண்டவர் பாராட்டின அந்த இரக்கம், ஆண்டவர் பாராட்டின கிருபை, அதை எண்ணி பார்த்து அவர் மேல் வைத்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அதே சமயத்திலே அன்பு, அது இந்த பூமியிலே உள்ள விசுவாசிகள், சக விசுவாசிகள், அவர்கள் மேல் பாராட்டின அன்பை குறித்து அவர் சொல்கிறார். இதை நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆகையினால நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம்? உங்களுக்குள்ள இப்ப தவறான போதனைகள் வந்துவிட்டது. நீங்க அதுல வழி தவறி போய்விடக் கூடாது. ஆகையினால உங்களுக்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தை விட்டு போய்விடக்கூடாதே என்று ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, இது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம் அல்லவா? இந்த நாட்களில், கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் ஏற்படும். துரோகம்னா என்னது? நம்பிக்கைக்குரியவர்கள், அவர்கள் நம்பிக்கை எதிராக செய்யக்கூடிய காரியம். விசுவாசிகள், தேவனுடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை ஊழியர்கள் கூட விசுவாச துரோகத்தில் விழுந்துவிட முடியும். அவர்களுக்காக ஜெபிப்பது எவ்வளவு அவசியம். ஆகினாலே பவுலப்போஸ்தலன் அவர்களுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு இயேசுவானவர் தன்னுடைய போதனைகளை சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். அவர் வரும்பொழுது விசுவாச துரோகம் நிச்சயம் இருக்கும் என்பதை அவர் எச்சரிப்பாக கூறியிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்தின் வளர்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய சபைகளிலே
தேவனை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளின் மத்தியிலே விசுவாச துரோகம் ஏற்படக்கூடாது, விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பவுலை போல ஜெபிப்பது இந்த நாட்களிலே மிகவும் அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, அன்புக்காக அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அந்த ஆதி திருச்சபை அதனுடைய ஒரு முக்கியமான அம்சமாக அன்பு காணப்பட்டது. பிற மக்கள் இந்த கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது see how they love one another, அவங்க ஒவ்வொருத்தரை எப்படி நேசிக்கிறாங்க என்று பாருங்கள் என்கிற சொல் பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி அவர்கள் அன்பின் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே பவுல் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நற்குணங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த அன்பு. அதுல நீங்க சோர்ந்து போய்விடக்கூடாதே என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இயேசுவானவர் தன்னுடைய போதனையிலே கடைசி நாட்களிலே அவர் எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போம். அன்பு தணிந்து போம். இது ரொம்ப ராப்பிடா நடக்கிறத இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். நேற்றைய தினத்திலே சில தேவனுடைய பிள்ளைகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வயதான மக்கள் அவர்கள் சொன்னது, போன தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறையினர் மக்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது இல்லை. அந்த அன்பு இப்பொழுது இல்லை, அது தணிந்து போனது. இனி எப்படி இருக்கும்? விசுவாசிகளாகிய நாம் இந்த அன்பை தரித்தவர்களாக காணப்பட வேண்டுமே என்று ஒருவேளை பவுல் நம் காலத்துல உயிரோடு இருந்திருப்பார், ஆனால் நமக்காக ஜெபித்திருப்பார். நம்முடைய விசுவாசத்துக்காகவும் நம்முடைய அன்புக்காகவும் அவர் அதிகமாக ஜெபித்திருக்கிறார். சரி, இந்த ஜெபம் எப்படி செய்யப்பட்டது? 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அதாவது தொடர்ச்சியாக, அது ஏதோ ஒரு சீசனல் பிரேயர் அல்ல, தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுகிறோம். அது ஒரு கலெக்டிவ் பிரேயர் நாங்கள் பண்ணுகிறோம், ஆனால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்று சொல்கிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வேண்டுதல், அதாவது சப்ளிகேஷன், அவர் இந்த விசுவாசிகளுக்காக செய்த விண்ணப்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அவர்களுக்காக அவர் ஸ்தோத்தரிக்கிறது, தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் என்ன பார்க்கிறார்? விசுவாசிகளின் வாழ்க்கையிலே உள்ள தேவையை பார்க்கிறார், அவர்களுடைய குறைவுகளை பார்க்கிறார், அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறார், அதற்காக ஜெபிக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைவையும் பார்க்கிறார், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நன்மையும் அவர் பார்க்கிறார். ஆகையினாலே அவர்களுக்காக பரிபூர்ண மகிழ்ச்சியோடு கூட, ஒரு ஆனந்தத்தோடு கூட, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவர் கொலோசிய விசுவாசிகளுக்காக தேவனுக்கு நன்றியை எடுப்பதையும் அந்த 12 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த 9 முதல் 11 வசனத்துல அவர் செய்யக்கூடிய வேண்டுதல் என்ன? அந்த 9, 10, 11 அவைகளிலே 3 முக்கியமான காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சின்ன சின்ன காரியங்களும் அங்கே பிரித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் வசனத்திலே அதை வாசிக்கும் போது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அறிகிற அறிவு, அது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அது நீங்க அதுல ஏதோ ஓரளவு பெற்றோம் என்பதல்ல, அது நிரப்பப்பட வேண்டும், அது இன்னும் பரிபூர்ணமாக பட வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துக்குள்ள போகும்போது, அறிவை பெற்று விட்டீங்களா? ஆனா அது வெறும் ஹெட் நாலேஜ் மாத்திரமா? அது வெறும் வார்த்தையாக மாத்திரமா இருக்கணும்? இல்லையே. அது உங்க வாழ்க்கையில 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்க அவருக்கு, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியப்படுத்ததாக செயல்களாக காணப்பட வேண்டுமே, அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் தான் சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்டை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், சப்மிஷன் டு கிரைஸ்ட், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அந்த சுப்ரீமசியை, இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மையை அதை மற்றவங்க பார்க்கணும்னா உங்க வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு பவுல் சொல்கிறதா நாம் காண முடியும். 11ஆம் வசனத்துல வரும்போது, சரி இதை எப்படி செய்கிறது? நீங்க மண்பாண்டங்கள் தானே, அது எப்பவும் உடைந்து போகக்கூடியது தானே, நீங்க இன்னமும் புறையினத்தவர்கள் தானே, உங்களுடைய பின்னணியில வேறு பல தெய்வங்களை வணங்கின சூழ்நிலைகள் எல்லாம் உண்டல்லவா, கட்டுகள் எல்லாம் உண்டல்லவா, நீங்க தவறிப்போக வழி உண்டல்லவா. ஆகினால என்ன வேணும்?
நீங்கள் வல்லமையாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று 11ஆம் வசனத்துல சொல்கிறாரு. அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் என்று சொல்கிறார். அதாவது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரெங்க், அல்லது ஏதோ சிலர் கூடி தரக்கூடிய போதனைகளினால வரக்கூடிய உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு நெஞ்சின் உறுதி, ஒரு கான்பிடன்ஸ். அது மாத்திரமல்ல அப்பா, அவருடைய வல்லமையின்படி பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை உங்களை பலப்படுத்தணுமே. அப்பந்தானே நீங்க அவருக்கு பாத்திரா வளர முடியும், வாழ முடியும். அப்பந்தானே நீங்க பெற்றுக்கொண்ட அறிவை நீங்க செயல்படுத்த முடியும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 9ஆம் வசனத்துக்குள்ள போவோம். நம்ம அதுல அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அந்த அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஏன் சித்தத்தை நம்ம அறியணும்? அதுவும் நிறைவா ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சமயத்துல தமஸ்குவில இருந்த அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய பிதாக்கள் அவங்க ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், அவர் உம்மை சந்தித்திருக்கிறார். நீர் அவருடைய திருவுள சித்தத்தை அறியவும், அவருடைய திருவுளத்தை அறியவும். நீ உன் வழியில போயிட்டு இருக்கப்பா, நீ பரிசேயன்டாம்பா, நீ பெஞ்சமின் கோத்திரத்தானப்பா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி சாட்டப்படாதவன் தான், எல்லாம் உண்மைதான். ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிந்தியா? தேவன் உன்னை எதுக்காக உண்டாக்குனாரு? உன் வாழ்க்கையில அவருடைய நோக்கம் என்ன? ஏன் தன்னுடைய குமாரன் அவருக்கு உனக்காக மறிக்க முடி வைத்தார்? அதை அறிந்தியா? அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிவது வாழ்க்கையில் உள்ள மிக அடிப்படையான ஒரு காரியம். இதுல 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று, த ஜெனரல் வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய பொதுவான சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பொதுவான சித்தம். எல்லாரும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம், இல்லையா? அவருடைய சித்தத்தை அறியணும். ஆனா அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிபிக், தனிப்பட்டவர்களுக்கான தனிப்பட்ட தேவ சித்தம் உண்டு. அதையும் அறியணும். அப்ப அறிந்தாதான் நீங்க அவருக்கு பாத்திரரா இருக்க முடியும். பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அப்போஸ்தலனா தெரிந்து கொண்டார். அவன் யோசித்தான், நான் யூத பிரமாணங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறேனே, யூதர்களுக்கு என்னை பற்றி தெரியுமே, ஆகையினால நான் யூதர்களுக்கு போய் நற்செய்தி சொல்லுகிறேனே என்று சொல்லும்போது, இல்ல, நான் உன்னைய புறஜாதிகளுக்கு அனுப்புவேன், நீ அவங்ககிட்ட போ. புறஜாதிகளை அவர் வெறுத்தாரு. புறஜாதிகள்கிட்ட எப்படி ஒத்து வாழுகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா தேவன் அவரை அங்குதான் நடத்தினார். உங்க வாழ்க்கையில உள்ள தேவனுடைய சித்தம் என்னன்னு நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? அதுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபித்திருக்கீங்களா? அது உங்களுக்கு அருமையான மக்கள் தேவனுடைய சித்தத்தை அறியணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? இது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை அறியாவிட்டால் தாறுமாறான வாழ்க்கை தான் இருக்கும். அங்கே பரவசம் இருக்கும், அங்கே ஓட்டம் சாட்டம் இருக்கும், ஆனா தேவனுடைய சித்தம் செய்யப்படவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதுல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும். தமிழில ஞானம் என்று இருக்குது, ஆங்கிலத்துல நாலேஜ் என்று இருக்கிறது, அறிவு. இதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிறகு அதுக்கு அடுத்தபடியாக அவர் சொல்லும்போது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அதை இங்கிலீஷ் பைபிள்ல விஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் சற்று வித்தியாசமானது. ஒன்று, நாம உலகத்தை பார்த்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காமன் சென்ஸ், ஒரு ஜெனரல் நாலேஜ். அதன் மூலம் இன்னைக்கு இந்த காலத்துல ஆண்டோடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ளக்கூடியது, சரியா? ஆனா இன்னொன்னு, கர்த்தருக்கு அந்த அவருடைய சித்தத்தை அறிகிற அந்த ஞானம், நீங்கள் சகல ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அது உலகப்பிரகாரமானது அல்ல. அது உலகப்பிரகாரமானதுக்கு நேர் மாறா கூட இருக்க முடியும். சில சமயம் நம்ம விரும்பாததா கூட இருக்க முடியும். ஆனா அதாலும் நீங்க நிரப்பப்படணும் என்று பவுல் சொல்கிறத பார்க்கிறார். சிலுவை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆனா அதைத்தான் தேவன் உலகத்துல பிரதாபப்படுத்தினார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த தேவனுடைய ஞானத்தால, நம்ம ஆவிக்குரிய விவேகத்தால நாம நிரப்பப்பட வேண்டும். ஏன் இதை நமக்கு முக்கியம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. நீங்க தேவனுக்கு பாத்திரா நடக்கணும்னா அவருடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அவருக்கு பாத்திரா நீங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக
அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில கனி இருக்கணும். ஒரு ஃப்ரூட் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைஃப் இன்சைட் த பிளான்ட் ஆர் த ட்ரீ. ஒரு செடிக்குள்ளேயோ ஒரு மரத்துக்குள்ளேயோ இருக்கக்கூடிய எந்த உயிர் இருக்கிறதோ அந்த உயிரினுடைய வெளிப்பாடு தான் அது தரக்கூடிய கனி. அது என்ன மரமோ அதுக்கேற்றதான கனி வரும். கிறிஸ்து நமக்குள்ள இருப்பார் ஆனால் அதுக்கேற்ற கனி இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் ஆனால் அதுக்கேற்ற கனி நமக்குள்ள காணப்படும். இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல சொன்னாரு, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கொலோசையர் 1:10 நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை, நல்ல கிரியைகள், நல்ல செயல்கள். அதே போல எபேசியர் 5:19 5:9 வாசிக்கும் போதும் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் அது காணப்படும். அதாவது நம்முடைய குணம், நம்முடைய தன்மை, நம்முடைய செயல், நம்முடைய டீட்ஸ் ரெண்டுலையும் அது காணப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. இட் இஸ் விசிபிள் அவுட்வர்ட் அண்ட் அதர்ஸ் டு என்ஜாய். மற்றவங்க அதை பார்த்து அனுபவிக்கக்கூடிய முறையில அது இருக்கும். இப்போ தேவனை அறிகிற அறிவுலையும் மற்றவங்க வளர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த கனிகளை நாம் தருகிறோம். அதுக்கு பிறகு அதுல அவர் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இது நம்ம இருக்கிற ஞானம் போதாது, நமக்கு இருக்கிற ஆண்டவரை பற்றிய அறிவு போதாது, இன்னும் நம்ம வளர வேண்டும். 2 பேதுரு 3:18 அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். டே பை டே, மூமெண்ட் பை மூமெண்ட், யூ க்ரோ ஆன் இன் த நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவர் அறிகிற அறிவுல வளருங்க. பவுல் அப்போஸ்தலன் அப்படி செய்தார். பிலிப்பியர் 3:10 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இதான் முக்கியம். நான் வளரணுமே. எதுல வளரணும்? அவரை பற்றி அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமே அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க அவருக்கு பாத்திரராக இருப்பீங்க. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் இருங்க. நான் பரிசுத்தராய் இருக்க போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த 3வது அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தணும். ஒண்ணு அறிவு வேணும், 2வது உங்களை நீங்க வாழ்க்கையில நீங்க பாத்திரா நடந்து கொள்ளணும், 3வது அதுக்கு உங்களுக்கு வல்லமை வேணும். அந்த வல்லமை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய வல்லமையின்படி, ஆண்டவருடைய வல்லமையின்படி அது நமக்கு தேவை. அதாவது ஒரு விதமான போதனைகளை பின்பற்றதுனால வரக்கூடிய ஒரு மன தெளிவு, அதனால வரக்கூடிய ஒரு மன தெம்பு, அது இல்லை. அது தேவை, அது அவசியம் இல்லைன்றல்ல. ஆனா அதை விட மேலானது அவருடைய வல்லமை, ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையினால நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் விண்ணப்பம் செய்கிறார். இது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் என்ன விளைவு உண்டாகும்? அந்த வல்லமை இட்ஸ் நாட் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் நாட் ஃபார் வயலன்ஸ். அதில் வாசிக்கிறோம், அது பொறுமை, எல்லா பொறுமை, நீடிய சாந்தம். உங்க வாழ்க்கையே மாறியும். அந்த வல்லமை இட்ஸ் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ், மோர் கிரியேட்டிவ், நாட் டெஸ்ட்ரக்டிவ், நாட் டெட்லி, நாட் டேமேஜிங். அது உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய வல்லமை தேவனுடைய வல்லமை என்று அவர் சொல்கிறார். சரி, இதற்காக அவர் ஜெபித்து விட்டார். பிறகு நம்ம அடுத்த பகுதியை பார்க்கும்போது அவர் எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று பார்ப்போம். 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது, அதுல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும்
இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றால், அவர் he had made you qualified, தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். அது உங்களால உண்டான தகுதி அல்ல. You didn't earn it, you didn't achieve it, it was granted to you. The initiative was taken by God the Father. அவர் உங்களை தகுதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக உங்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார். எபேசியர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல பவுல் எபேசியருக்கு இப்படி எழுதியிருக்கிறார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை நிமித்தம் இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீங்க உணரும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தவான்கள் உடைய அந்த ராஜ்யத்துல நீங்கள் பங்குள்ளவர்களாகும்படியாக, நீங்க இஸ்ரவேல் காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, நீங்க யூதர் மக்கள் அல்ல, ஆனா ஆண்டவர் உங்களை அவர்களோடு இணைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முன்னால நீங்க தூரமாக இருந்தீங்க, ஆனா இப்போ அவர் உங்களை தம்மோடு கூட சேர்த்து உங்களை இணைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முன்ன தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்படியாய் செய்தது நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆனா அவர் எப்படி செய்தார்? அதைத்தான் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எப்படி எனில், அவரே தம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை சுவரை தடுத்து என்று சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல அந்த அவரே என்பது இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய அவருக்குள், நம்ம கிறிஸ்துக்குள் இந்த மீட்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம தந்திருப்பதனால அவர் ஸ்தோத்திரிக்கிறார். நம்ம தகுதியற்றவங்க, நம்மளால செய்யவே முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம இன்னைக்கு பாடின பாட்டின்படியாக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்க 2 வார்த்தைகள் சொல்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஒன்று மீட்பு, இன்னொன்று ரட்சிப்பு. மீட்பு ஆங்கிலத்துல ரிடெம்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு அது சால்வேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14ஆம் வருஷத்துக்குள்ள நம்ம போகும்போது இது குறித்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அதுல 14ஆம் வசனம் எப்படி எனில், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? இது ஏன் முக்கியம்? இங்க சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட பத்தி சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்ல போகிறார். அவர் தான் கர்த்தர், சிருஷ்டிக்கு காரணமா இருந்தவர்கள்லாம் சொல்ல போகிறார். மீட்பு என்கிறது அப்படின்னா, கிராமங்களில இப்ப இருக்க அந்த காலத்துல ஒரு சின்ன இடம் கட்டி போட்டிருப்பாங்க, அதுக்கு கேட் போட்டிருப்பாங்க. அங்கங்க அலைஞ்சு திரிகிற ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து அது டேமேஜ் பண்ணுது, மரத்த செடியெல்லாம் சாப்பிட்டுருது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கொண்டு போய் அடைச்சு வச்சிருவாங்க. அந்த மாடுகளுக்கு யார் ஓனரோ அவரு போய் அந்த பஞ்சாயத்துக்காரங்களுக்கு அவரு காசு கொடுத்து அதை மீட்டு எடுக்கணும், இல்லாட்டி வெளியே விட மாட்டாங்க. அதான் மீட்பு. அதாவது ஒரு உரிமையாளருக்கு உரியது இப்போ வேறொரு இடத்துல இருக்கு. நம்ம எல்லாம் ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டவங்க, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க, அவருடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்டவங்க. ஆனா நாம் பிசாசின் ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக மாறிவிட்டோம். தேவனுக்கு துரோகம் செய்து ஆண்டவருக்கு எதிரிகளோடு கூட போய் சேர்ந்து அவனுடைய அந்தகார ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக மாறிவிட்டோம். நம்ம மீட்டு எடுக்கணும். நம்ம தேவன் தமக்கு மீண்டும் சொந்தமாக்கி கொள்ளணும். அதுதான் ரிடெம்ஷன், அதுதான் மீட்பு. அப்படி அவர் நமக்காக அவர் செய்தார். இந்த வசனத்துல பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பு என்பது அது சற்று வித்தியாசம். அது டெத்
ஃப்ரம் டெத் யூ ஆர் சேவ்ட். ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒரு புலி வந்து பிடிச்சிருக்க வருதுன்னு வைங்களேன், அது பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதோட போராடி அந்த புலியை கொன்று அந்த ஆட்டையோ மாட்டையோ காப்பாற்றுறதுக்குலவா, அதுதான். அது ரொம்பவும் கஷ்டமானது. அது விலைக்கிரயம் கொடுத்தா மாத்திரம் இல்ல, அது அருமையானவர்களே, அங்க ரத்த சிந்தல், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்மை மீட்டார், நம்மை ரட்சிக்கவும் செய்தார். அதனால்தான் மரித்தவர்களாய் இருந்த, உங்கள் பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்து உன்னதங்களிலே சிங்காசனங்களிலே உட்காரும்படி செய்தார் என்று எபேசியர் 1 வாசிக்கிறோம். We were totally dead in sin. ஆனால் கர்த்தர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அதன் மூலம் ஆண்டவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. திரும்பவும் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பார்த்தோமானால், அது 1 அதிகாரத்துல 7 எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் பாவம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அதிலிருந்து நமக்கு மீட்பு வர்றதுக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மீட்பை அந்த ஆண்டவர் நமக்காக உண்டாக்குனாலே பவுலப்போஸ்தலன் ஆண்டு பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, சாத்தானுக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பிடிக்காது. ஆண்டவருடைய அற்புதங்களையோ அவருடைய போதனைகளையோ அதெல்லாம் சொன்னா, அவருடைய அன்பு அதெல்லாம் சொன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்றைக்கு சிலுவை பற்றியும் அவர் சிந்திய ரத்தம் பற்றியும் அவருடைய மரணம் உயிர்த்தல் பற்றியும் உச்சரிக்கப்படுதோ அன்னைக்கு அவனால தாங்கவே முடியாது. ஞானராஜன் என்ற பேசிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸ்டீஃபன், நம்முடைய ஸ்கூல் மிஷன்ல முதல் நாள் பாவத்தை பத்தி சொல்லுகிறோம், அடுத்த நாள் இயேசுவின் ரட்சிப்பை பத்தி சொல்லுகிறோம். அப்படியே நம்ம போகும்போது ஒரு நாள் சிலுவை பற்றி சொல்லுவோம். நீங்கள் இன்றைக்கு சிலுவை அண்டையில வந்து இயேசு அண்டையிலே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோமோ, அந்த நாள் அது என்ன கதையோ, அது என்ன உபதேசமோ, அன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அசம்பிளில அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சாத்தானுக்கு முடியாது. இன்னைக்கு நம்ம ஓல்ட் ரக்கட் கிராஸ் அப்படின்னு சொல்லி பாடணும் இல்லையா? இந்த இந்த வசனம் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பற்றிய சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அதனாலதான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அண்டி, இயேசுவே அண்டி நான் வேற ஒன்றையும் பிரசங்கிக்க மாட்டேன். நீ இயேசுடைய சிலுவை பற்றிய உபதேசம் ஒருவேளை எந்த காலத்தோடு அது நின்று விடுகிறதா? அது எவ்வளவுக்கு அதிகமா நம்ம போதிப்போமோ அதுக்கு அவ்வளவுக்கு அதிகமா மக்களுக்கு அதனால விடுதலை உண்டாகும் அல்லவா? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னை இழுத்துக் கொள்வேன். அந்த சிலுவை மக்களை இழுக்கிறது. ஜான் பனியனுடைய கதையில மோட்ச பிரயாணத்துல அந்த கிறிஸ்டியான், அவன் கிருபை இழந்தவன், கிரேஸ்லெஸ், அவன் சிலுவை அண்டையில நெருங்கி சேர சேர அந்த கதையில அவர் எழுதியிருக்காரு, அவன் அறியாமலே அவன் அந்த சிலுவையை அண்டையில இழுத்துக் கொள்ளப்பட்டான். He has come much closer to the cross and he was dragged closer and closer to the cross. சிலுவை அண்டையில இழுத்துக் கொள்ளப்பட்டான். சிலுவை மக்களின் இருதயத்தை தொடும். சிலுவை மக்களின் வாழ்க்கையை மாற்றும். அதனால பவுலப்போஸ்தலன் நான் அதே பிரசங்கிப்பேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி அவர் சொல்லிவிட்டார். இப்போ 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்க்கலாம். 15 முதல் 20. அதுல சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய தனித்தன்மை, உச்ச உயர்நிலை, கிறிஸ்துவனுடைய உச்ச உயர்நிலை. அதுல 15 முதல் 17 வசனத்துல சுப்ரீமசி இன் கிரியேஷன், படைப்புல இயேசுவினுடைய கிறிஸ்துவனுடைய தனித்தன்மை, அவருடைய உச்ச உயர்நிலை, அவருடைய படைப்புல. சிலுவை பற்றி தானே பாடணும், அதுதான் முக்கியம் சொல்றோம் இல்லையா? ஆனா படைப்பு இல்லாம அவர் சிலுவை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் படைத்தவர் தான் உரிமை பாராட்ட முடியும். படைத்தவர் தான் தன்னை விட்டு விலகி போனதை மீட்டுக் கொள்ள முடியும். அப்பதான் மீட்பு உண்டாகும். அதனால படைப்பை பற்றி இது ஆண்டவருக்குரியது, இது ஆண்டவருக்கு அதன் மேல ஒரு உரிமை உண்டு. Every single soul is rightly belongs to the Lord.
அது வேற யாருக்குமே சொந்தமே கிடையாது. அது ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால வேதத்துல வாசிக்கிறோம், எல்லா ஜனமும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிகிற அந்த பக்தியை அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் எவ்ரி ஒன் இஸ் ஹிஸ், அவருக்கு சொந்தமானவர், அவருடைய படைப்பினால வந்தவங்க. அதனால நீங்கெல்லாம் எப்படி வந்தீங்க, இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்க, அவர் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அதனால வாசிக்கணும் 15ஆம் வசனம். அவர் அதரிசமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. He was not only the creator, he is also the sustainer. அது இன்னும் அப்படியே நிலைத்திருக்கும்படியாக செய்கிறது அவருடைய வல்லமை, அவருடைய அக்கறை, அவருடைய கரிசனை. ஆகையினால அவருக்கு அது மேல ஒவ்வொன்றின் மேலும் ஒரு உரிமை உண்டு. இன்னைக்கு ராத்திரில நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் அவருடைய அக்கறை, அவருடைய கரிசனை, அவருடைய உரிமை, அது உண்மை உள்ளதா இருக்கிறது. இவர் யார்? இவர் எப்படி இந்த சிலுவையில வந்து மரித்தாரே? இவர் சாதாரண ஒரு மனிதரா? அந்த காலத்துல வந்த ஒரு நபியா? ஒரு அவதாரமா? போன முறை நாம் சொன்னோமே, அப்படியேப்பட்டவரா? இவர் தேவனுடைய இமேஜ். அதர்சனமான தேவனை ஒருத்தரும் பார்க்க முடியாது, ஒருத்தர் அறியவும் முடியாது, அவர் பக்கத்துல போய் சேர முடியாது. ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான கர்த்தர். அப்படிப்பட்டவரை எப்படி அறிகிறது? எப்படி அவரை அப்பா பிதாவின்னு சொல்லி பார்க்கிறது? அவர் வெளிப்படுத்தும்படியாக தேவத்துவத்தின் மகிமை எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில நமக்காக வந்த அந்த தேவத்துவத்தின் தற்சொரூபம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அவர்தான். அவர் அந்த தற்சொரூபமானவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதாவது before the creation was made, the Son was there. The Son was to come down to the earth as the Savior, as the Emmanuel God. அவர் ஹியூமன் ஃபார்ம்ல வர்றதுக்காக அவர் அவர் தன்னையே கொடுக்கும்படியாக வரப்போகிறார். அதனால பிஃபோர் த கிரியேஷன், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அவர் அப்பொழுதே இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இஸ் ஈக்குவல் டு காட். எந்த விஷயத்திலையும் அவர் குறைவானவர் அல்ல. பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was God. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? நித்திய தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், எப்பொழுதும் இருக்கிறவர். ஆமென். ஏதோ ஒரு காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து நமக்காக மரித்து போனவர் அல்ல, எப்பொழுதுமே இருக்கிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் நமக்காக வந்தவர். 1 கொரிந்தியர் 15ஆம் வருஷத்துல வாசிக்கும் போது, மண்ணிலிருந்து உண்டானவன், அவன் மண்ணுக்கு உரியவனா இருக்கிறான். ஆதாம் குறித்து வாசிக்கிறோம். ஆனால் விண்ணிலிருந்து வந்த கர்த்தர், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் வாசிக்கிறோம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர் வானத்துக்குரியவர். அவர் மண்ணிலிருந்து ஆதாம் உண்டாக்கப்பட்டது போல அவர் வரல, அவர் வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தவர். அவரை குறித்து என்ன நாம் தொடர்ந்து பார்க்க முடியும்? அவர் பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் எல்லா அதிகாரமும் உள்ளவர். இந்த பூமியில் உள்ளவைகளானாலும் சரி, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளானாலும் சரி, அதிகாரங்கள், சிங்காசனங்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்து இருக்கிறது. நிறைய வசனங்கள் சொல்ல முடியும், நமக்கு நேரம் குறைவா இருக்குது, அதனால நம்ம அதை கடந்து போலாம். சரி, இந்த நான் ஏற்கனவே சொன்னதுபடி கிரியேஷன் பத்தி, சுப்ரிமசி இன் கிரியேஷன், அதை ஏன் அவர் சொல்லணும்னு சொன்னா, இந்த கொலோசே கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல ஒரு போதனையை சந்தித்தாங்க. மேட்டர் இஸ் ஈவல்,
அதை தொடாதப்பா, இதை தொடாதப்பா, அதை ஒதுக்கி வச்சுக்கோப்பா, இது வேண்டாம்ப்பா உனக்கு, அதெல்லாம் ஈவு, துறவரம், அசட்டிசம், அதுதான் முக்கியம். நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கணும். இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் அழிவுக்குரியது. ஆகையினால நல்ல கடவுள் இந்த உலகத்தை உண்டாயிருக்க முடியாது, செஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு போதனை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில மேட்டர் இஸ் நாட் ஈவில். ஆண்டவர் இந்த பூமியிலே மாம்சமானார். அவரே நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார். பாருங்க, நான் ஒரு ஆவியா இல்ல, என்னை தொட்டு பாருங்க, எனக்கு எலும்பு உண்டு, தொட்டு பாருங்க என்று உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னார் அல்லவா. மேட்டர் இஸ் நாட் ஈவில் இன் காட் சைட் who created matter. Matter is good. You are good. Your life is good. Your body is good in God's sight. It must be the temple of the Holy Spirit, and it must be put into the right use for the glory of God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும்படியாக நம்முடைய கத்தந்த இந்த சரீரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். அப்புறம் இந்த காரியங்கள் எல்லாம் அதனால்தான் அவர் சொல்லி, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாதான் ரட்சிப்பு அப்படின்னு அவரு சொல்லுகிறார். சரி, சுப்ரீமசி இன் கிரியேஷன் பத்தி அந்த 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில பார்த்தோம். சுப்ரீமசி இன் ரிடம்ஷன் 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 18ஆம் வசனம், அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதன்மையாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரும் ஆனவர். அவர் சபைக்கு தலை. He is the head of the church. He combines himself with the church அப்படின்னு சொல்லி, அவர்தான் மரித்தெழுந்த கிறிஸ்து. அவர் முதற் பலனானார். தேவனுடைய திருச்சபையினுடைய முதல் அங்கம் அவர். அவருக்குள்ள 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும், அவருக்குள்ள டோட்டாலிட்டி ஆஃப் ஆல், அவருக்குள்ள எல்லாமே இருக்கிறது. He is the creator God, he is the sustainer God. அவருக்குள்ள எல்லா அதிகாரமும் எல்லா டிவைன் அட்ரிபியூட்ஸும் அவருக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் கிரைஸ்ட் வாஸ் காட். அவருக்கு அசுத்தாவி பயந்தது, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரு, மரணத்தை ஜெயித்தாரு. and he is always God. அவர் இப்பொழுதும் அப்படியே இருக்கிறார். ஆகினாலே 20ஆம் வசனத்துக்குள்ள வரும்போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாக்கிற்று. அவருடைய அந்த ரிடப்ஷனால உண்டானது நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக அது நமக்கு கொடுக்கப்பட்டது. அது அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிற்று. யாருனாலும், பூலோகத்தில் உள்ளவைகள் யாருனாலும் அவர் அண்டையில போக முடியும். அவர் இதுல வாசிக்கும் போது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டுனா, அப்ப எல்லாரும் ரட்சிப்பட்டாங்களா? எல்லாரும் ரட்சிப்பட்டாங்களே. அப்படித்தான் சொல்லி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில போதனைகள் இருக்கின்றன. யூ ஆர் ஆல்ரெடி சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை. ஆனா வேத புத்தகத்தை முழுவதும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது சற்று வித்தியாசமா சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இப்போ ஒரு ட்ரெயின் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இத்தனை மணிக்கு இங்க இருந்து கோயம்புத்தூர் போகுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கோயம்புத்தூர் போகுன்னு சொல்லி அது ஏறிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது போகும். ஆனா யார் யார் டிக்கெட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அங்க போக முடியும். டிக்கெட் இல்லாதவங்கள செக் பண்ணும்போது வழியில கீழே இறக்கி விட்டுருவாங்க. இல்லாட்டி பனிஷ்மெண்ட்டே இருக்கும். நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி எல்லாரும் முடியாது. இயேசு கிறிஸ்து வண்டியில போய் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவருக்காக சாட்சியாக வாழணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கணும். அப்பந்தான் will reach the final destination. அப்படிதானே? ட்ரெயின் will definitely go to கோயம்புத்தூர். But do you have the ticket? உங்ககிட்ட டிக்கெட் இருக்குதா?
இந்த மோட்ச பிரயாண கதையில கிறிஸ்டியான் சிலுவைண்டல் வந்த போது அவனுக்கு 3 ஒளிமய ரூபிகள் வந்து 3 காரியம். ஒருத்தன் வந்து தொட்டு உன் பேரு நீ கிறிஸ்டியான் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தன் அவன் உடைய தொட்டு இனிமேல நீ இந்த அழுக்கான கந்தையில நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சம்பாதித்த நீதி என்கிற வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிற அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நமக்கு நீதிங்கிற வஸ்திரம் தரிக்கப்படுகிறது, ரொம்ப சந்தோஷம். 3வது ஆள் அவன் கையில ஒரு ஒரு சுருளை கொடுத்து, இது உன் சாட்சியின் பத்திரம், இதை நீ காத்துக்கொள்ளணும், நீ அங்க போய் அதை கொண்டு போய் கொடுக்கணும் பரலோகத்தின் வாசல்ல, அப்பதான் உள்ள விடுவாங்க, அதை காத்துக்கொள்ளணும். அருமையானவர்களே, அது நம்ம கையில இருக்கணும். ஒரு நாள் ஆண்டுடைய பாதத்தண்டையில வந்தேன், கல்வாரி சிலுவை அண்டையில வந்தேன், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டேன், முற்றிலும் அவருடைய பிள்ளையானேன், அவருக்காக வாழ்ந்தேன், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை அப்படிங்கிறத காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அவன் மரண ஆற்றை கடந்து அங்க போகும்போதும் சாட்சியின் பத்திரம் எங்கன்னு கேட்டாங்க, அவன் கொடுத்தான், அவன் உள்ள போனான். அருமையானவர்களே, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவுக்கும் மீட்பு ஆயத்தமாக பண்ணப்பட்டு விட்டது. ஆனா அதை நம்ம இயேசுவின் சிலுவைண்டில போய் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். இப்படி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது, the consequences of Christ redemption, கிறிஸ்து தரும் மீட்பினுடைய விளைவுகள். அது 21ஆம் வசனத்துல, we are reconciled with God. ஒரு நாள் எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், இதான் உங்களுடைய பாஸ்ட் கண்டிஷன், இப்படிதான் நீங்க இருந்தீங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது அங்க 4 இது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பலவீனமானவங்க, நீங்க துரோகிகள், நீங்கள் பாவிகள், நீங்கள் சத்துருக்கள், ஆனா நீங்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவானீங்க இயேசுவின் ரத்தத்தினால அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அப்படித்தான், நீங்க அந்நியரா இருந்தீங்கப்பா, உங்க மனசுல உள்ள எண்ணமானாலும் சரி, அதன் விளைவா வந்த துர்ச்செயல்களானாலும் சரி, உங்க இன்வர்ட் பீயிங், யுவர் வெரி நேச்சர் அண்ட் யுவர் அவுட்வர்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கெட்டதுதான். அப்படி இருந்துச்சு இல்லையா? அப்படி இருந்த உங்களை அவர் வந்து பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். யூ ஆர் ரெக்கன்சைல்ட் வித் காட். நீங்க ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னு அவரு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இது நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 33 34ஆம் வசனத்துல, தேவன் நம்மளை நீதிமான ஆளாக்கிறார், யார் நம்ம சாட்ட முடியும் என்று அவர் சொல்லியிருக்கார். தேவனோடு கூட நாம் ஒப்புரவாயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 22ஆம் வசனத்துக்குள்ள போகும்போது, ஆனா நீங்க அதுல நிலைத்திருக்கணும். பாருங்க, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், அப்படியா கடைசி மட்டும் முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இதை விட்டு அசையாதபடிக்கு இருக்கணும். கள்ளப்போதம் வந்துருச்சா, நீங்க விலகி போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில சோறு வந்துருச்சுதா, நீங்க விலகி போகாதிருங்க. கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரு அப்போஸ்தலன் பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். இங்க கொலோசியர் கள்ளப்போதம் வந்துவிட்ட ஒரு சபை, அது நீங்க ஸ்திரமா இருக்கணும், உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க பேதுரு சொல்கிற பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, யார் அழைச்சவராய் இருக்கிற? சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, God himself will come to your rescue. அவர் என்ன செய்வாரு? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, இன்னைக்கு உலகத்துல பாடு இருக்குதா? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்லிதானே சொல்லியிருக்கிறார் இல்லையா? பாடு இல்லாத கிறிஸ்தவன் உண்டா? எல்லாருக்கும் பாடு உண்டே. பாருங்க, அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, உங்கள குறை உண்டுப்பா, அதை நீங்க சரிப்படுத்தணும். சிறப்படுத்தி, உங்களில அங்கேங்க ஆடுகிறது உண்டு, கவர்ச்சிகள் உண்டே, நீங்க நிரந்தரமா நிலைத்திருக்கணுமே. பலப்படுத்தி, உங்க பலவீனமா இருக்கீங்களே, சில காரியங்களை தைரியமா இருங்க, உங்களை நிலைநிறுத்துவாராக. பாடுகள் வந்தாலும் அவர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு பவுல் சொல்கிறது நமக்கும் அதே தான், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த மீட்பினுடைய விளைவுகள்ல ஒன்று. நாம் அந்நியராயிருந்தோம், நம்ம சேர்த்துக்கொண்டார், நம்ம குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக நம்ம நிறுத்தப் போகிறார், நம்ம கடைசி பரியந்தமும் அவர் நிலை நிறுத்த போகிறார். ஆகினாலே 23ஆம் வசனம்,
அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். அருமையானவர்களே, நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குதல்ல, அதை மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கணும். நீ ஊழியக்காரனாகணும். பவுல், நீ ஒரு நாள் எனக்கு சத்ருவா இருந்தில்ல, நான் இப்போ உன்னை மீட்டு எடுத்துட்டேன்ல, நீ எனக்கு ஊழியக்காரனும். நீங்க நம்ம பவுல போல ஊழியம் செய்ய முடியாட்டாலும் நம்ம இன்னைக்கு அதை கூறி அறிவிக்கவங்களா இருக்கணும். ரட்சிப்பை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை எல்லாருக்கும் இலவசமாய் அவர் கொடுத்து கொண்டும் இருக்கிறார். பட் இட் மஸ்ட் பி ப்ரமோட்டட். அது எல்லாருடைய கைக்கும் போய் சேரணும், வாழ்க்கைக்கும் போய் சேரணும். அதை நீங்களும் நானும் தான் செய்யணும். ஓவர்ஹெட் டேங்க்ல இருக்கிற தண்ணீர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிச்சனுக்கு வர்றதுக்கு பைப் மூலமா வருதல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தான் பைப்பா வச்சிருக்கிறார். நீங்க இந்த ரட்சிப்புக்கு, இந்த மீட்புக்கு ஊழியக்காரங்களா இருக்கணும். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ், we carry on the message. அருமையானவர்களே, கடைசியா 24 முதல் 29 வரைக்கும் உள்ள பகுதியை நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். பவுல் தன்னை உங்க ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். நான் கொஞ்சம் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனா அதை சபைக்காக நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய உடல்ல அவர் சொன்னார், மாம்சத்துல எனக்கு ஒரு ஒரு சாத்தானுடைய குட்டுகிற ஒரு முள்ளா எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் பல்வேறு இடங்களில் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23 முதல் 28 வரைக்கும் வாசிக்கும் போது, என்ன பலவிதமான கஷ்டங்கள் நெருக்குகிறதா இருக்கிறது, பலவிதமான பாடுகள், அதெல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பலகாலம் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் வெளிப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அது ஆபிரகாம் காலத்துல இல்ல, மோசே காலத்துல இல்ல, தாவீது காலத்துல இல்ல, தானியேல் காலத்துல இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் மாம்சப்பிரகாரமான சந்ததியினருக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ரகசியம்ப்பா? அது என்ன ரகசியம்? அது மறைஞ்சிருந்துச்சு, அதான் ரகசியம். இப்ப அது வெளியாயிட்டு, இனிமோ நோ மோர் சீக்ரெட். இதை எல்லாரும் இப்ப அனுபவிக்க முடியும், நீங்களும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கொர்நேலியின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். யூதர்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் இவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறாரா அப்படின்னு அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அது மறைக்கப்பட்டு இருந்தது இவ்வளவு காலம், ஆனா இப்போ அது வெளியாக்கப்பட்டு விட்டது. அது என்னது? அது என்னதுன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பண்டில் ஆஃப் டீச்சிங், இட்ஸ் நாட் சம் ஹோலி பிராக்டிசஸ், இட்ஸ் அ பர்சன், இட்ஸ் அ லிவிங் பர்சன். அது ஒரு ஆள், அது உயிரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ரகசியம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, அந்த ரகசியம் அப்படின்னு பவுல் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மகிமையின் ரகசியம், அது ஒரு குளோரியஸ் சீக்ரெட், அது உங்களுக்கு மூலமா வந்துருச்சு. அதை எப்படி அடக்கி வைக்க முடியும்? இல்ல, உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், அதை நீங்க எப்படி அடக்கி வைக்க முடியும்? இல்ல, அதனால நான் அதுக்கு ஊழியக்காரன் ஆயிட்டேன். த பர்சன் அவரு. ரெண்டாவது, ஐ மஸ்ட் லிவ் இன் லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறதுனால 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் நோபடி செட் அசைட், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனவனாக நிறுத்தும்படிக்கு, தட் இஸ் த கோல். அவருடைய சாயலில மாறும்படியா அவரையே நாங்கள் அறிவித்து, தட்ஸ் த மெசேஜ், தட்ஸ் த மீன்ஸ், தட்ஸ் த ப்ராசஸ். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, we counsel, we take time. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, we teach them, நாங்க அவங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 29ஆம் வசனத்துல
அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய தம்முடைய வல்லமையின்படியே, எபேசியர் 3:20, அது எனக்குள்ள கிரியை செய்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இட் இஸ் த பவர் ஆஃப் த கிரைஸ்ட். இயேசுவினுடைய வல்லமை அது பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதனால பவுல் சொல்கிறாரு, நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் 20:23-24 2 கொரிந்தியர் 11:23 பார்க்கிறோம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இன்னைக்கு we must thank God for Paul. He was in chain, not a comfortable position. அவங்களுக்கு தெரியாத ஆட்களுக்காக அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அவர் இந்த நிருபத்தை எழுதினார். What a faithful servant of God. What a enthusiasm he had to proclaim this secret to the Gentile Christians. இன்னைக்கு நம்ம இந்த கொலோசே எழுதின நிருபத்தை படிக்கிறோம்னா, அன்னைக்கு அவர்களை காணப்பட்ட அந்த உற்சாகம், ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாருன்னு சொல்லி நாம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட அருமையான ஊழியர்களை எங்கள் நாட்களிலே எழுப்பி தாரும், எங்கள் மத்தியிலிருந்து எழுப்பும் சொல்லி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்த இரட்சகரா இயேசுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்புணர்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே இதை அனுபவிக்கவும், இதை மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.